வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆலு பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ரொம்ப ஈஸியான மெத்தடு தாங்க. அதுக்கு நம்ம எப்பவும் போல் கோதுமை மாவு நம்ம எப்பவும் போல் மாவு பிசைஞ்சு வச்சுக்கணும். அதை இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக உருட்டி எடுத்துக்கணும். அதுக்கு மசாலா இந்த உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு 1/2 கிலோ உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்து வச்சுட்டு அதை நல்லா மசித்து வச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சது வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துக்கணும். கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நம்ம எவ்வளவு 1/2 கிலோ, நான் இன்றைக்கி 1/2 கிலோ போட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உருளைக்கிழங்குக்கு தகுந்த மாதிரி மசாலா ஐட்டம்ஸை கூட்டி குறைச்சி போட்டு நம்ம அதை நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்கிடணும். வதக்கிட்டு கடைசி இறக்கப்பையில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு இறக்கிட்டு இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு இந்த பரோட்டாவில் வச்சு தேய்க்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. இந்த மசாலா நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா மாவு அதுக்குள்ளேயும் இந்த மாதிரி உருட்டி வச்சிட்டோம்னா மாவும் ஊறிடும். அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி சப்பாத்தி கட்டையிலே வச்சு இந்த சப்பாத்தியை நம்ம நல்லா தேய்ச்சிக்க வேண்டியதுதான். உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். எப்படி செஞ்சு முடிச்சுட்டு இதை உருட்டி எடுத்துகிட்டு எத்தனை உருண்டை வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி இதையும் உருட்டி எடுத்துகிட்டு நம்ம எப்பவும் போல் சப்பாத்தி கட்டையில் வச்சு நம்ம சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கணும். சப்பாத்தி மாதிரி நம்ம நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா ரவுண்டாக தேய்ச்சதுக்கப்புறம் நம்ம இந்த உருண்டையை நடுவில் வச்சு நம்ம சுற்றி இந்த மாதிரி சுற்றி மடக்கி எடுத்துட்டு அந்த ஓரம் மேலே உள்ளது மாவை நம்ம எடுத்துட்டு அதை அப்படி தட்டி நம்ம தேய்க்க வேண்டியதுதான். எக்ஸஸாக உள்ள மாவை மட்டும் எடுத்துட்டு அதை அப்படி நம்ம உருண்டையை உருட்டிக்கவும் செய்யலாம். இல்லைன்னா அப்படி நம்ம தட்டி விட்டுட்டு நம்ம அந்த உள்ளே வச்சுருக்க பூர்ணம் வெளியில் வராத மாதிரி நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்துக்க வேண்டியதுதான். அந்த மசாலா உருண்டையெல்லாம் உள்ள ஒவ்வொரு இதில் ஒரு ஒரு சப்பாத்திக்கும் ஒரு உருண்டை வச்சு தேய்ச்சி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம ஒரு தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் தடவிட்டு நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்க வேண்டியதுதான். 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக ஆகிற மாதிரி பார்த்துட்டு எடுத்துக்கிறோம். வெந்ததுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு மசாலா எல்லாமே வெந்தது தான். அது மாதிரி சப்பாத்தி எப்பவும் போல் நம்ம வேக வைக்கிற மாதிரியே மெத்தடில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப சாஃப்டாக அப்படி டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் இதே குவான்டிட்டியில் செஞ்சு பாருங்கள். இதுக்கு நம்ம தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம சாஸ் தொட்டு சாப்பிட்லாம். தக்காளி சாஸ் இருந்ததுன்னா டொமேட்டோ சாஸ் தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு இப்படி